வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோல மீட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். சுகன்யா சம்ரிதி யோஜனா, அதாவது செல்வமகள் திட்டம் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பெண் குழந்தையோட பெற்றோரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுகன்யா சம்ரிதி யோஜனா செல்வமகள் திட்டம் 2015ல வந்து பெண் குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமா ஆரம்பிக்கப்பட்டு ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்க ஸ்கீம் தான் இது. நிறைய பெண் குழந்தை பெற்றோர் வந்து இந்த ஸ்கீம்ல சேர்ந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க புது பேரண்ட்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம் வந்து கன்சிடர் பண்றது எந்த தப்பும் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, உங்க பெண் குழந்தைகள் வந்து 10 வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். அவங்க தான் இந்த ஸ்கீமோட அக்கவுண்ட் ஹோல்டர் ஆக முடியும். அந்த அக்கவுண்ட் வந்து மேனேஜ் அண்ட் மெயின்டெயின் பண்றது வந்து ஒண்ணு பேரண்ட்ஸா இருக்கணும், இல்ல லீகல் கார்டியனா இருக்கணும். இந்த ஸ்கீம்ல வந்து அப் டு 2 கேர்ள் சைல்டு வரைக்கும் அலோவ் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை நீங்க எடுத்துக்கலாம். 3வது கேர்ள் சைல்டுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த அக்கவுண்ட்ட வந்து எய்தர் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு பேங்க் பிரான்ச்லயோ பார்த்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கவுண்ட் டெபாசிட்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2025 டு 2026 வந்து மினிமம் ₹250 மேக்ஸிமம் 1.5 லேக் வரைக்கும் நம்ம பே பண்ண முடியும். இன்கேஸ் ஏதாவது நீங்க பேமெண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வரைக்கும் நான் பேமெண்ட்டே பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன், ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ். நீங்க எந்த பேங்க் பிரான்ச்ல இல்லை எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே கேட்டு நீங்க அப்ரோச் பண்ணலாம். நீங்க விட்டு போன வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க பே பண்ணல அப்படின்னா வருஷத்துக்கு ₹50 கிட்ட பெனால்ட்டி போடுவாங்க. அந்த கணக்குல நீங்க பார்த்துக்கோங்க. அப்புறமா உங்க அக்கவுண்ட் வந்து ரீஆக்டிவேட் ஆயிரும். பட் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்ஸ் உங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 15 இயர்ஸ் கடந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி அக்கவுண்ட் ரீஆக்டிவேஷனுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஒன்ஸ் இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள நீங்க எங்கனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை தமிழ்நாட்டில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அக்கௌண்ட்டை. பட் இப்போ வேலை கிடைச்சி நீங்க பெங்களூருக்கு போறீங்க அப்படின்னா பெங்களூர்ல உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் அக்கௌண்ட் இஸ் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபரபிள் எனிவேர் இன் இந்தியா. இந்த அக்கௌண்ட் வந்து 21 இயர்ஸ்ல வந்து மெச்சூரிட்டி ஆயிரும். அதாவது நீங்க எப்போ ஓப்பன் பண்றீங்களோ அதுல இருந்து 21 வருஷம் கணக்கு, அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆயிடும். பட் நீங்க கட்ட போறது என்னமோ 15 இயர்ஸ்க்கு தான். ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ் வரைக்கும் ஹோல்டிங் பீரியட், 21 இயர்ஸ்ல வந்து ஃபுல் மெச்சூரிட்டி ஆயிடும். வித் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு 21 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அஸ் அ லீகல் கார்டியனா பேரண்டா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நீங்க கிளைம் பண்ணலாம். பட் அண்டர் ஒன்லி ஒன் சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன் நீங்க கேட்டீங்கன்னா, சப்போஸ் உங்க பெண் குழந்தைக்கு வந்து 18 இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு, திருமணம் நிச்சயிக்கப்படுது அப்படின்னா அதை நீங்க வந்து ஒரு காரணமா காட்டி நீங்க கட்டின அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸ்கீம் கீழே வந்து பேமெண்ட் பண்றோமே, ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நீங்க கட்டுறது எல்லாமே செக்ஷன் 80C கீழே வந்து டிடக்ஷன் கீழே வந்துடும். அதையும் தாண்டி ஃபைனலா இன்ட்ரெஸ்ட் நீங்க ஏர்ன் பண்றீங்க பாத்தீங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸ் ஃப்ரீ தான். அண்டர் செக்ஷன் 10 கீழே வந்து டாக்ஸ் ஃப்ரீல வந்துருது. கடைசியா இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து உயிரோட இல்லை அப்படின்னா லீகல் கார்டியனாவும் பேரண்டாவும் உங்களால நீங்க கட்டின பணத்தை பிளஸ் இன்ட்ரெஸ்டோட கிளைம் பண்ணிக்க முடியும். பட் ப்ராப்பரான டெத் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க கட்டின பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க வாங்கிக்க முடியும். சோஃபார் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க வித் 9.1% இன்ட்ரெஸ்ட், அப்புறமா 9.2 இருக்குது. அப்புறம் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷனை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறும் இறங்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து 2024 to 2025 வந்து 8.2% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட் ஓப்பனிங்லோ இல்ல வேற ஏதாவது ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸ்டாக் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.